இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கம்பல்சரி இன்னைக்கு வந்து சம்பவம் இருக்கு. யார் யாரெல்லாம் லைவ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு எபிசோட்கான லைவ் பாருங்க. கண்டிப்பா எங்கேஜிங்கா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வெறித்தனமான டாஸ்க் தான் இது. ஸோ இந்த டாஸ்கோட அப்டேட் ஒன்று சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த தீபக் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு, அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பொய்யுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் வெளியெல்லாம் போல, அவ்வளோ பிரச்சனைலாம் எதுவும் ஆகல. ஏன்னா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. தீபக் வந்து வெளியே போயிட்டாரு, முத்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாமே ரூமரை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதை கலப்புறது யாருன்னு தெரியுமா? இன்னொருத்தவங்களோட ஒரு டீம் தான். அந்த டீம் யாருன்னு தெரியல, சவுண்ட் சரோஜா இருக்காங்களா, அவங்களோட டீம் தான் இதெல்லாம் கலப்பிக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் டாஸ்க் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு பயங்கரமான ஒரு இன்ஜுரி ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஜுரி ஆகிறதுக்கு மெயினான காரணம் யாரு அந்த ப்ரோமோல பார்க்கும்போது கம்பல்சரி தெரியும். ஜெஃப்ரிக்கும் அவருக்கும் தான் சண்டை நடக்குது. இந்த சண்டை வந்து இன்டென்ஷனாக நடக்குதா பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த டாஸ்கே அப்படிதான். அதாவது ஒருத்தனை மாறி மாறி நீங்கள் அடிச்சுக்கணும்டா, அதுதானே அந்த டாஸ்க். இவ்வளோ நாள் கொடுத்த மாதிரி இந்த டாஸ்க் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கடைசி ஃபிசிக்கல் டாஸ்க் இதுதான், பெரிய டாஸ்க் இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்கெட் ஃபினாலே டாஸ்க், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒப்பைத்திட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த டாஸ்க் தான் கடைசி டாஸ்க்ன்றதுனால வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீமும் முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியா இவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா போட்ட சோத்துக்குலாம் வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டான டாஸ்க் தான் வச்சுக்கோங்க. இந்த டாஸ்க்ல ராணுவுக்கு மட்டும் அடிப்படல, இன்னும் சில பேருக்கும் அடிபட்டிருக்கு. ஸோ ராணுவுக்கு அப்புறம் ரஞ்சித்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கிளியரா தெரியல, ஆனால் இன்னும் சில பேருக்கு அடிபட்டிருக்கு தான் சொல்றாங்க. அதுல பெரிய அடி பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு தான். ஸோ ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்களே, கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க. ஆனால் என்ன மேட்டர்னா ராணுவால திருப்பி டாஸ்க்ல கலந்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அப்டேட்ல வருது. ஸோ அப்படின்னும் போது கம்பல்சரி இந்த வீக்கும் அந்த அடுத்த வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ல தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி. அப்போ ராணுவ வந்து நாமினேஷனில் வந்து ராணுவுக்கு ஓட்டு விழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி ஓட்டு விழும். ஏன்னா இப்போ ராணுவ இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன ஃபீல் வருது, அவனை ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் வருது. ஏன்னா இப்போ ஒருத்தன் வந்து விழுந்து கிடக்குறான், அவன் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது பிசிக்கல் டாஸ்க்ல இதெல்லாம் சகஜம் தான் வச்சுக்கோங்களேன். அடிபட்டுருச்சு. ஸோ அடிபட்டுட்டு ஒருத்தன் வந்து கதறிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து ஜெஃப்ரி வந்து இவன் நடிக்கிறான்னு சொல்றான்னா அது என்ன மாதிரியான ஒரு இது? ஏன்னா பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், ஏன் என்ன முடியலடா, இல்லடா உண்மையிலே எனக்கு வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி. அதை கேட்டுட்டும் இல்ல மச்சான் அவன் நடிக்கிறான், யாரும் பக்கத்தில் வராதிங்க. அதாவது பக்கத்தில் வரவனு கூட இல்லை அவன் நடிக்கிறான்னு சொன்னால் எவன் பக்கத்தில் வரும்? அவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறாங்க, எல்லாருக்கும் வரணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஆனால் பக்கத்துலேயே இருந்து இவன் நடிக்கிறான்னு சொல்லும் போது எப்படி வருவாங்க? அதுதாங்க பிரச்சனையாக போச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அருண் இந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா அருண் தான் உள்ள வந்து இல்லடா டே அவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து என்னடா ஆகுதுன்னு கேட்டுட்டு கூட்டிட்டு போய் விட்டான். பார்த்தீங்களா, உண்மையிலே ஹைலைட் அருண் இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். ஆனால் இந்த வேலையை யார் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் தண்டத்துன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். இந்த வீக்கான கேப்டன் யார்? விஷால் தானே. ஸோ விஷால் என்ன பண்ணியிருக்கணும், டே என்னடா அவன் ஏதோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் விஷால் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருக்கணும். அருண் வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஜெஃப்ரி சொல்கிறத நம்பிக்கிட்டு இருக்காப்ல. எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி தான் மொத்த பேர் சேர்ந்து அதை மொத்த பேர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜெஃப்ரி தான் மெயினான காரணம். பக்கத்தில் நின்றுட்டு ஒருத்தர் வந்து இவன் நடிக்கிறான்னு சொல்லும் போது யாருக்குமே பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்ற நம்ப முடியாது. அவன் உண்மையிலே சொல்கிறான், ஜெஃப்ரி சொல்கிற மாதிரி நடிக்கிறான் போல, எனக்கு பக்கத்துலேருந்து அவன் பார்த்து சொல்கிறானே அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட வாய்ஸ் ஒன்று வருதுல, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்ற, அது ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கொண்டு செல்லப்படுகிறார் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் மூஞ்சிலே ஒரு ஷாக் வருதுல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம். ஒருத்தனை எப்படி சொல்றது, அவன் விழுந்து கிடக்கும் போது அதை நடிக்கிறான்னு நினைச்சாங்களே, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஷாக் ரியாக்ஷன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இந்த இடத்துல துண்டா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லணும். இதே விஷயம் இந்த பொம்மை டாஸ்கில் நடந்ததுல, அப்போ பார்த்தீங்கன்னா ராணுவ ஒண்ணுமே பண்ணல, இடுப்பை பிடிச்சிட்டு இருந்தாப்ல. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லலை, முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வலிக்குது, என்னோட வலி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி எகிரிக்கிட்டு போனாப்ல. இப்போ ஜெஃப்ரி என்ன பண்ணுவாரு அப்படின்றத கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது, அப்படியே அந்த அளவுக்கு நீங்களும் சரி ரயனும் சரி பொங்கிட்டு போனீங்க. இப்போ உண்மையிலேயே அவனுக்கு கீழே விழுந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் ஷோல்டர் பிடிச்சிட்டு இருக்காப்ல. இதுல வேற ஜெஃப்ரி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் சொல்றான், இல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் தான் கீழே விழுந்தது, இது எப்படி அடிபடும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்காப்ல. அவனுக்கு எங்கேயோ பிடிச்சி ஒருவேளை நீ இழுத்ததுல வாங்கிருக்கலாம். அதாவது ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா இழுத்தாரு, ராணுவ வந்து முதுகு பிடிச்சா இழுத்தாரு. ஸோ இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா கை வந்து ஃபோர்ஸா இழுத்ததுனால மேபி டிஸ்லோகேட் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே விழும்போது அந்த எப்படி சொல்றது, அந்த ஷாக்னு சொல்லுவாங்களா, ஸோ அதுல வந்து டிஸ்லோகேட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அவன் வந்து நடிக்கிறான், ஏன்னா விழுந்தது இந்த பக்கம் இப்படி வலிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு எப்படி சொல்ற ரீசன் சொல்லிட்டு இருக்காரு. டே அவன் வலிக்குதுன்ட்டான், அதுக்கப்புறம் அங்கே ரீசனே கேட்கக்கூடாது. அவன் வலிக்குதுன்ட்டான், அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போய் வர்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு இல்ல மச்சான்ற முறையே சொல்றான், இல்லடா எனக்கு உண்மையிலே வலிக்குதுடா அப்படின்னு சொல்லும் போதும் மொத்த பேர் டாஸ்க்ல வந்து ஃபுல் கான்சென்ட்ரேட்டா இருக்காங்க. ஆனா இந்த டாஸ்க் வந்து பயங்கர எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர எங்கேஜிங்காகவும் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அடிபட போகுது, ஏகப்பட்ட பேருக்கு இந்த டாஸ்க்ல வந்து அடிபட போகுது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகி படுத்து கிடக்க போறானுன்னு தெரியல. இதே மாதிரி பிக் பாஸ் ஒவ்வொருத்தையும் படுக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அடுத்த 5 வாரத்தை வந்து படுத்துக்கிட்டே ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலா இந்த மாதிரி 2-3 பேருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இந்த சீசனை வந்து இதுக்கு அதாவது வச்சதே பிசிக்கல் டாஸ்க்கு கம்மி தான். இந்த டாஸ்க் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவானுங்களான்னு வேற பயமா இருக்கு. ஆனால் டாஸ்க்கு கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. இன்கேஸ் இன்னும் 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா அடிபடுதுன்னா கண்டிப்பாக அந்த டாஸ்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி போய் எல்லாம் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு தூங்குங்கடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் பாவங்க ஆக்சுவலாக ஏதாவது பிசிக்கல் டாஸ்க் கொடுக்கணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் கொடுக்குற இன்டென்ஷனே உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த கோடு இருக்க வரைக்கும் எதையுமே கொடுக்கல. 50 நாளாக பார்த்தீங்கன்னா டாஸ்க்கே கொடுக்காம ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அது பிசிக்கல் டாஸ்க் பெருசாக இல்லை. அந்த கில்லர் காயின் டாஸ்க் மட்டும் தான் ஒன்று வந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாம் குத்தி உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் பிசிக்கல் டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இந்த மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வந்து இன்னும் 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா இன்ஜுரி ஆச்சுன்னா கண்டிப்பா கண்டினியூ பண்றது கஷ்டம் தான். ஏன்னா எல்லாரும் இன்ஜுரி ஆக்கி படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களும் ஷோ ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் இன்டென்சிவான டாஸ்க் தான். அதனால தான் சொல்றேன், லைவ் பார்க்கறதா பாருங்க. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, சண்டை வேணுமா சண்டை இருக்கு, அழுகைகள் வேணுமா அழுகைகள் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டாஸ்க் வைக்கிறது ஓகே, கண்டென்ட் வைஸ் பெட்டரா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் காட்டணும். இந்த இடத்துல வந்து நான் வந்து எப்படி சொல்றது, என்னோட வீரம் எல்லாத்தையும் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றது, ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்குறேன் அப்படின்ற மாதிரி இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒன்று அவங்களுக்கு அடிபடும், இல்லைனா அவங்களால மற்றவங்களுக்கு அடிபடும். அந்த மாதிரி தான் இப்போ அடிபட்டிருக்கு. ஆனால் எனக்கு ஏற்றுக்க முடியாத விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து பக்கத்துல இருந்து இவன் நடிக்கிறான்னு சொன்னது எனக்கு மட்டும் இல்லை, மொத்த பேருக்கு ஏற்றுக்க முடியாத விஷயமா தான் இருக்கு. அதே மாதிரி ராணுவுக்கு ஓட்டு உழுவும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு ஆல்ரெடி ஒரு சிம்பதி கேம் வந்து ஆல்ரெடி சிம்பதி ஓட்டு வந்து இதுக்கு முன்னாடி வாங்கி பழக்கப்பட்டிருக்காரு அவரு. ஸோ அப்படின்னும் போது இப்போ ராணுவ உண்மையிலே அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது மொத்த பேருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இல்லையா அப்படின்றதுனால கம்பல்சரி ராணுவில் பாவம் பார்த்து ஓட்டு போகிறது அதிகமாக தான் இருக்கும். ஸோ ராணுவுக்கு அந்த ஓட்டு வரது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா உண்மையிலே ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான் அப்படின்னும் போது கம்பல்சரி ஓட்டும் வரும். எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 வாரம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 வாரத்துக்கு வந்து ராணுவுக்கான ஓட்டுகள் கம்பல்சரி வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது. ஆனால் அவங்க வீட்டில் யோசிச்சு பாருங்களேன், ராணுவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து நியூஸ் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது உண்மையிலே பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். என்னடா இது விளையாட தானே அமிச்சோம், இங்கே போயிட்டு இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கம்பல்சரி காண்டா தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக சொல்லிக்கிறேன், இந்த டாஸ்க் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர இன்டென்சிவான டாஸ்க்காக தான் இருக்க போது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த மாதிரி டாஸ்க் வந்து வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதெல்லாம் வைக்க கூடாதுப்பா, எப்பவும் போல கொஞ்சம் நார்மலான டாஸ்க்கை வச்சிடலாம், இந்த மாதிரி ஓவர் அடிபடுது இதெல்லாம் வைக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சல, அதாவது முத்துவும் தீபக்கும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ரூமர்ஸ் வருதுன்னு சொல்லலாம். அது வந்து இந்த டாஸ்க்ல தான் ஏதோ பிரச்சனையாகி மோஸ்ட்லி முத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டராக தான் வந்து, ஆனால் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு, அவர் வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, ஓகே தீபக் ஏன்டா வெளியே போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முத்து வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வருது. யாரா நீங்க, என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் கலப்பி விடுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீம் தான். அந்த ஒரு டீம் வேற யாரும் டீம் இல்லை, சௌந்தர்யா டீம் தான் இதை பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா இவங்க வெளியே போயிட்டாங்க, இவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே உங்களுக்கு வெளியே போகணும்னா உங்களுக்கு, அதாவது எப்படின்னா தீபக்கும் சரி முத்துக்குமரனும் சரி இவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ஆசை இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெளியே போகக்கூடாதுங்க. அவங்க எவிக்ஷன்ல வந்து எவிக்ஷன்லேருந்து வெளியே போகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி டாஸ்க்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையால தீபக் வந்து வெளியே போயிட்டாரு, அந்த பிரச்சனையினால தான் முத்துக்குமரன் வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கிளப்பி விடுறானுங்க. யாரா நீங்க எங்க இருந்தா வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆல்ரெடி உங்க அக்காவை போட்டு ஆனந்தி வந்து வெளியே பிரிச்சுட்டு இருக்காங்க. அது நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஓகே இல்ல சௌந்தர்யா வந்து பயங்கரமா கண்டென்ட் கொடுக்குறாங்களே, அவங்க எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்கறாங்க. ஓகே இல்லன்னு நான் சொல்லல, உண்மையிலே சௌந்தர்யா கிட்ட கண்டென்ட் வருது, அதாவது கியூட் ரியாக்ஷன் ஒரு கண்டென்ட் வருதுல, கண்டென்ட் அவங்க கிட்ட வருது, நான் இல்லனே சொல்லியே. ஆனா என்னன்னா இந்த அளவுக்கு சப்போர்ட் வருதுல, அதுக்கான கண்டென்ட் சௌந்தர்யா கிட்ட இருந்து வரல, அதுக்கான ஒரு பிளேயரா சௌந்தர்யா இல்லங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு பிளேயரா இருக்காங்க, ஆனா அந்த அளவுக்கு அதாவது இவ்வளோ சப்போர்ட் வர அளவுக்கு அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுது. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.